பொய்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. என் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே உண்மைதான். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான், போங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம நருட்டோ ஷிப்புன்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பார்க்க போறோம். வாங்க பார்க்க போலாமா? உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்ப. பேசிக்கிட்டு இருக்கும் போது போயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அக்காட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். என்னதான் மோசமா அடிபட்டு இருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான். அந்த அகாட்ஸ்கியோட லீடரை நம்ம நேரடியா தாக்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி, அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற ஜுராயா? இனி நாம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கொஞ்சம் அந்த வாயம் ஒன்னும் நல்லா இருக்கும். பாரு இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறது தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த நாதன் ஹைட் அவுட்ல நீ என்னத்த கிழிச்ச? என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ அது சரி, என்னமோ வரவே மாட்டேன்னு பெருசா பேசுன. அப்புறம் எதுக்கு மேடம் வந்தீங்க? என்னமோ நான் தான் இந்த ஊரோட ஒக்காக என்ன பெருசா பேசுனீங்க. ஏதோ மத்த நிஞ்சாக்கள் வேலை செய்யறாங்களா? எனக்கு குதூகலம் கேக்குதா? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கைதான். இவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பாரா, அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? சில அடிமட்ட விலங்குகளால கூட சக்கராவை உணர முடியுமா என்ன? அதுங்களால நமக்கு எந்த பயனும் இல்ல. உன்ன மாதிரிதான் கரன்.